ஹேர் டை அப்ளை பண்ணா சளி தொந்தரவு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு சூப்பரான கருகரு நம்மளுக்கு ஹேர் டை கிடைச்சிருக்கு பாருங்க. இந்த ஹேர் டைய என்னுடைய ஹேருக்கு இந்த அளவுக்கு இருந்தாலே போதும், வராது. ரொம்ப உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு வந்து குவான்டிட்டி வந்து கரெக்டா போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கருமையாக்குற முடி நீண்ட நாட்களுக்கு அப்படியே கருமையாவே இருக்கும். வாங்க இந்த ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்றது, இதுல என்னென்ன பொருட்கள் சேர்த்து ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இரும்பு கடாயில வந்து இந்த ஹேர் டை டிகாஷன் ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்க எந்த ஒரு பாத்திரத்துல வேணாலுமே இந்த ஹேர் டைக்கான டிகாஷனை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து ஆன் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. இப்போ இதுல நம்ம வந்து ஒரு 5 வெத்தலை நான் எடுத்துக்கிறேங்க. பாருங்க 5 வெத்தலை. இந்த 5 வெத்தலைய நம்ம வந்து இந்த மாதிரி பிச்சு தண்ணியில சேர்த்துருங்க. வெத்தலையை சேர்த்து இந்த ஹேர் டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது நம்ம அப்ளை பண்ற ஹேர் டை வந்து ரொம்ப நாளைக்கு வந்து அப்படியே கருமையாவே இருக்க முடியல. இந்த ஹேர் டை டிகாஷனுக்கு அடுத்து நம்ம வந்து 2 டீஸ்பூன் அளவு கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். கருஞ்சீரகம் வந்து நான் முழுசா சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட பொடி இருந்தாலுமே சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த ஹேர் டையை வந்து நம்ம அப்ளை பண்ணி நம்மளுடைய நரைமுடிகளை வந்து அப்படியே கருமையா ஆக்கிக்கலாம். அப்படி கருமையான முடிகள் வந்து ரொம்ப நாளைக்கு, அதாவது பாத்தீங்கன்னா மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 months ஆகுது இந்த ஹேர் டை வந்து நம்ம தலையில வந்து அப்படியே வந்து முடிய வந்து கருமையா வச்சிருக்குங்க. அதனாலதான் நம்ம இதுல வந்து வெத்தலை சேர்க்கிறோம். வெத்தலைக்கு அந்த ஒரு விதமான தன்மை இருக்கு. இப்போ இதை நம்ம வந்து பாதி அளவா சுண்ட வச்சுக்கணும். நம்ம ஊத்தின 2 டம்ளர் அளவு தண்ணி அப்படியே 1 டம்ளர்ல இருந்து 3/4 டம்ளர் வரைக்கும் வந்தா கூட பரவாங்க. எந்த அளவுக்கு திக்கா நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து எஃபெக்ட் வந்து ஜாஸ்தியா கிடைக்கும். இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம ஊத்தின தண்ணி பாருங்க பாதி அளவுக்கு நல்லா சுண்டிருச்சு. நம்மளுக்கு திக்கா வந்து டிகாஷன் கிடைச்சிருக்கு. இப்போ இதை நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். டிகாஷன் வந்து நல்லாவே ஆறிடுச்சு பாருங்க. இப்ப நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். அதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணணுங்க. அதே வெத்தலையை வந்து நான் ஒரு 5-6 எடுத்திருக்கேன். வெத்தலையில செய்யும் போது சளி பிடிக்காது, அதுக்காக தான் நம்ம வெத்தலையும் எடுத்திருக்கோம். அதே டைம்ல ஹேர் க்ரோத்துக்கும் முடிய வந்து நல்லா கருமையா ரொம்ப நாளைக்கு வச்சிருக்கிறதுக்கும் இந்த வெத்தலை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெத்தலை வந்து ஃப்ரெஷ்ஷா வீட்டுல பறிச்சது, நீங்க கடையில கூட வாங்கிக்கலாம். பாருங்க இதை வந்து பிச்சு பிச்சு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை வந்து 1 பிடி அளவு நான் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் வெத்தலையும் சேர்த்து நம்ம செய்யும் போது, இதுல ஜூஸ் எடுத்து செய்யும் போது ஹேர் க்ரோத்தும் நல்லா இருக்கும். முடி வந்து நல்லா கருகருன்னு நீளமா வளர்றதுக்கு ரொம்ப ரொம்ப கருவேப்பிலை வந்து ஹெல்ப் பண்ணுங்க. அவ்வளவுதான். இப்ப இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி எடுத்துக்க போறோம். இப்ப நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா இந்த ஹேர் டை டிகாஷன்னு, இதுலதான் நம்ம வந்து இப்போ இந்த வெத்தலையையும் கருவேப்பிலையும் நம்ம அடிச்சு எடுக்க போறோம். அதுக்கு வந்து இதை வந்து நல்லா வடிகட்டி ஊத்திக்கோங்க. தேவையான அளவு நம்மளுக்கு நைஸா வர வரைக்கும் ஊத்திக்கலாம். இப்போ இதை நான் வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இது நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். இதுல இருக்கிற ஜூஸ் மட்டுமே போதும். ஏன்னா வடிகட்டலை அப்படின்னா நம்மளுக்கு அப்படி திப்பி திப்பியா இருக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு ஹேர் டை அப்ளை பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். பாருங்க நல்லா அப்படி அழுத்தி எடுத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு ஜூஸ் மட்டுமே கிடைக்கும். இப்போ இந்த ஜூஸ்ல வந்து சில பொடிகளை நம்ம வந்து சேர்க்க போறோம். இப்போ இந்த ஹேர் டை ஜூஸ்ல 1 டீஸ்பூன் அளவு கரிசலாங்கண்ணி,
பவுடர் சேர்த்துருக்கேங்க. கரிசலாங்கண்ணியை இந்த ஹேர் டைல சேர்க்கும் போது நம்மளுக்கு ஹேர் க்ரோத்தும் நல்லா இருக்கும், முடி வந்து நல்லா கருகருன்னு மாறிடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட்டிலாம் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஹேர் டைல நம்ம அடுத்து சேர்க்கிற பொருள் பார்த்தீங்க அப்படின்னா நெல்லிக்காய் பொடிங்க. நெல்லிக்காய் பொடி வந்து 2 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். எல்லாமே கட்டிகளா இருக்கு, நான் தெரியாம வந்து திறந்து வச்சுட்டேன், அதுல வந்த வெண்ணெய். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 3 டீஸ்பூனே நான் சேர்த்துக்கிறேன். அடுத்த பொடி பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா கடுக்காய் பொடி. கடுக்காய் பொடி வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்து வந்து 2 டீஸ்பூன் வந்து மருதாணி பொடி சேர்த்துக்கிறேங்க. எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம இதுல வந்து அவுரி பொடி சேர்க்க போறதில்ல. அவுரி பொடிக்கு பதில் இன்னுமே நல்ல ஒரு கருமையை கொடுக்கக்கூடிய வேறு ஒரு பொருள் சேர்க்கிறோம். அவுரி பொடி சேர்க்கறதுனால நிறைய பேர் வந்து இச்சிங் ப்ராப்ளம் வருது, சளி பிடிக்குது, தலைவலிக்குது அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா. நம்ம வந்து அதை வந்து நல்லா சூடுபடுத்திட்டு நம்ம ஹேர் டையா ப்ரிப்பேர் பண்ணும்போது எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது. பட் அப்படியே எனக்கு வந்து திருப்தி இல்லை அப்படின்றவங்க அவுரி பொடிக்கு பதில் வேற ஒரு பொடி வந்து நீங்க வாங்கி இதுல வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். எல்லாமே நம்ம நாட்டு மருந்து கடையில தான் வாங்குறோம் இல்லையா. அவுரி பொடியா இருந்தாலுமே நாட்டு மருந்து கடையில வாங்கும்போது தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து நல்லா கிடைக்கும். இல்லைன்னா நிறைய டூப்ளிகேட் ப்ராடக்ட்லாம் இருக்கு. இன்னும் கொஞ்சம் நான் வந்து டிகாஷன் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கட்டியெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த ஹேர் டைல நம்ம சேர்க்கிற முக்கியமான பொருள் சொன்னேன் இல்லையா, அதுதான் பாத்தீங்கன்னா இந்த அன்னபேதிங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு அன்னபேதி சேர்த்துக்கோங்க. அவுரி பொடிக்கு பதில் நம்ம அன்னபேதி சேர்க்கிறோம். இதுல வந்து நல்லாவே கருகருன்னு ஆயிருங்க. நீங்க சேர்த்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சாலே இந்த பேஸ்ட் பாத்தீங்கன்னா ஹேர் டை பேஸ்ட் வந்து நல்லா கருகருன்னு மாறிடும். இப்போ இதை நான் வந்து ஒரு 2 மணி நேரம் அப்படியே வச்சிட போறேங்க. நைட்டு பூரா வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க 2 மணி நேரம் இந்த இரும்பு கடாயில செய்யும்போது உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். நல்லா கருகருன்னு ஹேர் டை கிடைக்கும். இப்ப பாருங்க என்ன கலர்ல இருக்குன்னு நீங்க பாத்துக்கோங்க. அடுத்து நான் இதை மூடி வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன். அது என்ன கலர்ல இருக்குன்னு நீங்களே பாருங்க. அதோட மகிமை பாத்தீங்க அப்படின்னா இந்த அன்னபேதியில தாங்க. இந்த அன்னபேதி வந்து நம்ம ஈஸியா வந்து நாட்டு மருந்து கடையில வாங்கலாம். 40 ரூபா தான். 50 கிராம் வந்து 40 ரூபா தான். இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு மாதிரி ஒயிட் மாதிரியும் இல்லாம ஒரு மாதிரி கலர்ல இருக்கும். இதே வந்து நீங்க வந்து சுத்திகரிக்கப்படாத அன்னபேதி வாங்குனீங்க அப்படின்னா கிரீன் கலர்ல இருக்கும், கொஞ்சம் பொறி பொறியா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா சுத்திகரிக்கப்பட்ட அன்னபேதி அப்படி சொல்லியே நீங்க நாட்டு மருந்து கடையில கேளுங்க. அப்பதான் வந்து ஈஸியா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இல்ல அப்படின்னா அதை வந்து நம்ம அதை நம்ம ஒரு வாட்டி வந்து சுத்திகரிக்கணும். சுத்திகரிக்காத அன்னபேதி வாங்குனீங்க அப்படின்னா அதை நம்ம வந்து சுத்திகரிச்சுட்டு இருக்கணும். அது கரெக்டான ப்ராசஸ்ல செய்யணும். ஒரு எலுமிச்சம்பழம் போட்டு ஏதோ செய்வாங்க. நான் அதை செய்து பார்த்துட்டு வேணா உங்களுக்கு தனி வீடியோவா நான் போடுறேன். இது வரைக்கும் நான் செய்து பார்க்கல. ஓகேவா. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு 2 hours அப்படியே மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா எப்படி ஹேர் டை ரெடியா இருக்கு, அதை எப்படி அப்ளை பண்ணணும், என்ன ப்ராசஸ்ல நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ 2 hours ஆயிடுச்சு. இப்போ ஓபன் பண்ணலாம். பாருங்க நம்ம வெச்ச கலர் பாத்தீங்கன்னா இந்த உள்ள தெரியுது பாத்தீங்களா, ஒரு மாதிரி கருமையான பச்சை. இந்த கலர்ல வச்சது இந்த அயன் கடாயோட சேர்ந்து ஹேர் டை மிங்கிள் ஆகி நம்மளுக்கு இந்த அருமையான கருப்பு கலர்ல கிடைச்சிருக்கு பாருங்க. எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க.
இப்போ இதை நம்ம எல்லாத்தையும் ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கீழே இருக்கிற எல்லா ஹேர் டையுமே அப்படியே கருகருன்னு மாறிடுங்க. பாருங்க, ஃபுல்லாவே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. டிகாஷன் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்க சேர்த்துக்கலாம். கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்கா போயிடுச்சு, ஹேர் டையோட கன்சிஸ்டன்சி திக்கா போயிடுச்சு அப்படின்னா நீங்க கொஞ்சமா நம்ம செய்து வச்சிருக்கோம் இல்லையா ஹேர் டை டிகாஷன், அதை கூட கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இன்னுமே நம்மளுக்கு வந்து கன்சிஸ்டன்சி கரெக்டா கிடைச்சிரும். இப்போ பாருங்க அவ்வளோ கரு நம்மளுக்கு ஹேர் டே கிடைச்சிருக்கு. கண்டிப்பா இந்த ஹேர் டேயை வந்து இரும்பு கடாயில செய்யுங்க. இரும்பு கடாயில செய்யும் போது தான் நம்மளுக்கு வந்து 100% வந்து ரிசல்ட் வந்து இந்த ஹேர் டேனால கிடைக்கும். பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கலர் பார்த்தீங்களா எவ்வளவு கருமையா நம்மளுக்கு ஹேர் டை வந்து கிடைச்சிருக்கு. இதுல நம்ம அன்னபேதி சேர்த்தோம் இல்லையா, அதுதான் இந்த அளவுக்கு நல்ல ஒரு கலரை 2 மணி நேரத்திலேயே நம்மளுக்கு கொடுத்துருக்கு. இந்த ஹேர் டையை நீங்க அரை மணி நேரம் தலையில வச்சா போதுங்க, உங்களுடைய வெள்ளை முடி பிரச்சனைக்கு 100% சொல்யூஷன் கிடைச்சிரும் இந்த ஹேர் டைனால. இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஹேர் டையை நம்ம எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல வேற ஒரு பாத்திரத்துல நான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். எவ்வளவு கரு நம்மளுக்கு ஹேர் டை கிடைச்சிருக்கு பாருங்க. என்னுடைய ஹேருக்கு இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு வந்து குவான்டிட்டி வந்து கரெக்டா போட்டுக்கோங்க. சூப்பரா கருன்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. நீங்க கை பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு கருன்னு நம்மளுக்கு ஹேர் டை இருக்குது. இப்போ இந்த ஹேர் டையை எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் ஹேர்ல அப்ளை பண்றேன்னு பாருங்க. இந்த மாதிரி நீங்களும் இப்போ ஹேர்ல இந்த ஹேர் டையை அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிருங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்க நல்ல ஸ்கேல்ப்ல எல்லாம் படுற மாதிரி அப்ளை பண்ணுங்க. எங்கெங்கெல்லாம் நரைமுடி இருக்கோ அங்கெல்லாம் நல்லா சொதம்பா அப்ளை பண்ணுங்க. தலை பூராவுமே நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 an hour அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நார்மல் வாட்டர்ல ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. சூப்பரா கருமையா நம்மளுக்கு மாறும். அரை மணி நேரம் போதுங்க. அரை மணி நேரத்துல உங்களுடைய வெள்ளை முடிகளை நல்லா கருன்னு ஆக்கி கொடுத்துரும் இந்த ஹேர் டை. இதுல சேர்த்திருக்கிற பொருட்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நேச்சுரலான பொருட்கள் தான். அதனால எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது. தைரியமா நீங்க வந்து இந்த ஹேர் டையை அப்ளை பண்ணலாங்க. இந்த ஹேர் டையை நீங்களும் அப்ளை பண்ணி பாருங்க. அப்ளை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஹேர் டையை கண்டிப்பா வாரத்துல ஒரு வாட்டி அப்ளை பண்ணுங்க ஆரம்பத்துல. அதுக்கப்புறமா மாசத்துல ஒரு வாட்டி அப்ளை பண்ண ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமா இந்த டியூரேஷன் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி ஆயிட்டே இருக்குங்க. நம்மளுடைய நரைமுடிகள் எல்லாமே கருமையா நிரந்தரமா மாறிடும். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவுல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.